வெல்கம் பேக் டு கிரிக்பிள்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே விசஸ் ஜிடி ரிவ்யூ பிளஸ் ஆர்சிபி அண்ட் டிசியோட கேம் பிளான் பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கே விசஸ் ஜிடியோட மேட்ச். இந்த மேட்ச் சேப்பாக்ல தான் நடந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் கேம் பிளான்ல டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு. அதே மாதிரி ஜிடி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்க. நெக்ஸ்ட் எடுத்தது நம்ம சொன்ன மாதிரி ஜிடி பவுலர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்க இந்த மாதிரி விக்கெட்ல. தே வில் பிளே வைட்டல் ரோல் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏர்லியரா 3 விக்கெட் விட்டுருந்தாங்க. லெட் ஸ்டார்ட் டிஸ்கசிங் வித் நியூ மெம்பர் ஃபார் அவர் சேனல் சுமன். சொல்லு. ஃபர்ஸ்ட் சென்னையோட ஸ்டார்ட்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சது. ஸோ பவர் பிளேலயே 3 விக்கெட் பாஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு இருக்க ஃபார்மேட் இருக்க ஒரு ஜென்ரேஷனல் பாத்தீங்கன்னா ஒரு 60, 70, 80 ரன் ஸ்கோர் பண்றாங்க. பட் நமக்கு வந்து விக்கெட் கையில இருந்தா தான் கடைசி 20 ஓவர் கிட்ட போறப்ப நம்ம வந்து நல்லா ஃப்ரீயா ரன் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சிஎஸ்கே வந்து ஒன்னு விக்கெட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கொஞ்சம் சேஃபா பிளே பண்ணிருக்கலாம். லைக் லாஸ்டா பாத்தீங்கன்னா ருத்ராஜ்னால வந்து அந்த ஒரு கடைசியில வந்து நல்லா ஒரு லாஸ்ட் 8 ஹவர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இல்லாட்டி நம்ம ஓல்டான நம்ம விராட் கோலி கூட எடுத்துக்கலாம். அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தட்டி தான் ஆடுவாரு. பட் அவரோட எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் 20 ஓவர் கிட்ட போறப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. ஸோ அது மாதிரி சென்னை பேட்டர்ஸ் யாராவது அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இதுதான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்ப ஆடக்கூடிய இந்த T20 ஃபார்மேட்ல இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் பிளே எல்லா மேட்சும் கிளிக் ஆகுன்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இது மாதிரி வந்து ஒரு டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் போச்சுன்னா யாராவது ஆங்கரிங் பண்ணி இன்னிங்ஸை ருத்ராஜ் மாதிரி எடுத்துட்டு போகணும், இல்ல கோலி மாதிரி எடுத்துட்டு போகணும். ஸோ ஒரு நாக் அவுட் மேட்ச்ல இந்த மாதிரியான ப்ரெஷர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ, ஸோ அந்த டீம்ஸ் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் யூஸ்வலா பேச விட மாட்டேன் எங்கூட வரீங்களா. இவன் என்னவே பேச விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பீச் மாதிரி 2 பேஜுக்கு எழுதி வச்சு பேசுன மாதிரி பேசிட்டான். சரி, ஓகே. நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் ருத்ராஜ் டைம் எடுத்து ஆடணும்னு. அதே மாதிரி டைம் எடுத்து ஆடினாரு. அதனால ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரிஞ்சு. பட் ஓவராலா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எண்ட் ஆஃப் த டே 60 of 72 இஸ் நாட் குட் தான் சொல்லணும். இந்த பிச்சில் ஒரு 180, 190 விக்கெட். பட் தே குடின்ட் கிராஸ். ஏர்லியர் விக்கெட் விழுந்தனால போக முடியலன்னு தான் நினைக்கிறேன். முக்கியமா ஒன்று சொல்லணும்னா, நான் இந்த சிஎஸ்கே விசஸ் ஜிடி மேட்ச் அண்ட் மும்பை விசஸ் சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறேன் கம்பேரிஷன். அதே சுச்சுவேஷன் தான். இங்க 29 for 3 இருந்துச்சு, ஐ மீன் மும்பைல. இங்க வந்து 28 for 3 இன் பவர் பிளே. என்ன டிஃபரன்ஸ்னா, அது செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் 208. அதனால கேம் ஸ்லோவா எடுத்துட்டு போனாலும் மும்பை 105க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அது காரணம் ரன் ரேட் ப்ரெஷர். தே ஹாவ் டு ஹிட் அவ்வளோ ரன் அடிக்க போகணும். பட் இந்த நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீ அந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா அடிக்க ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் எடுத்துட்டு போயிருப்ப ஒரு 3 ஓவர். ஆனா அப்போ அவன் வந்தப்ப ரன் ரேட் 13 தேவை, 14 ரெக்வயர்டு. அதனால டேக் டவுன் பண்ணா. அது 13வது ஓவர்லயே. வேற சிங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுற, நீ நம்பலா பவுலரை. ஓரளவுக்கு ஒரு 160, 170 போட்டு நீ பவுலரை நம்பி ட்ரை பண்ணலாம். அதுதான் ருத்ராஜ் எடுத்துட்டு போனாரு. இன்கேஸ் இதே செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி இருந்தா கன்ஃபார்ம் ஒரு சேசிங் ஆஃப் 190, 200னா மேபி நீ 100 கூட அவுட் ஆயிருக்கலாம், ஆல் அவுட் ஆயிருக்கலாம். ஏன்னா நீ ரன் ப்ரெஷர் அடிக்க போகணும். பவர் பிளேல 29னா அடுத்த ஓவர் நீ அடிக்க போகணும். 12 ஓவருக்கு 50 எல்லாம் இருந்தாங்க. அதே சேசிங் இருந்தா 12 ஓவருக்கு 50 ஆகவே விட்டுருக்க மாட்டாங்க. நான் டேக் டவுன் பண்ணும் முதலே எவ்வளவு சேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக் டவுன் பண்ணணும்னு போயிருப்பாங்க. பட் இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 160, அது கஷ்டப்பட்டு கடைசியில் ஓவர்டன் அகில் ஹுசைன் ருத்ராஜ் எல்லாம் அடிச்சாங்க. வித் அகில் ஹுசைன் அண்ட் நூர் அகமத் 160 ஓரளவுக்கு குட் ஸ்கோர் மாதிரி இருந்துச்சு. இஃப் தே பவுல் நல்லா போட்டிருந்தான். பட் டியூ ஃபேக்டர் மாதிரி டியூன்னு சொல்ல முடியாது. பிச்சு கொஞ்சம் லைட்ஸ்ல ஃபிளாட், கொஞ்சம் விக்கெட் ஈஸியா இருக்கும். அது நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான். நேற்று சேசிங்லயும் பார்த்தோம், ஈவினிங் கேம்ல. ஆல்ரெடி மும்பை டிசி மேட்ச்லயும் பார்த்துருக்கோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈவினிங் கேம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட்டிங் டீமுக்கு. யுவர் தாட்ஸ், அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? செகண்ட் சேஸ் எப்பவுமே வந்து இப்ப ஸ்கோர் வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சிச்சுன்னா சேஸ் ஈஸியா இருக்கும். பட் 160 ஒரு குட் ஸ்கோர்னு சொன்னா அது மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். பிகாஸ் இப்ப டீம்ஸ் பாத்தீங்கன்னா நேத்து
அந்த ரன்ல இருந்தாங்க. அங்கிருந்து ஒரு 160ங்கிறது ஃபைட்டிங் ஸ்கோர் வித் நூர் அகமத் அண்ட் அகில் ஹுசைன் நல்லா போட்டா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஜிடியோட 3 விக்கெட் எடுத்திருந்தா முடிச்சிருக்கலாம். அப்படி நான் யோசிச்சேன். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ 160 பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த 2026 ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரிதான் இப்ப பேட்டர்ஸ் வந்து எல்லாருமே அப்ரோச் பண்றாங்க. ஸோ 160ங்கிறது நீங்க பவர் பிளேல ஒரு 50 to 60 அடிச்சா அங்கேயும் உங்களுக்கு மேட்ச் க்ளோஸ் ஆயிருது. ஸோ கடைசி பட்சத்துக்கு உங்களை வந்து நீங்க ரன் ரேட்ல தான் சேவ் பண்ணிக்க முடியும். அதாவது 20 ஓவர் வரைக்கும் அவங்கள தள்ளி தள்ளி ஆட வச்சு ரன் ரேட்கே கடைசியில முடிஞ்சா சேவ் பண்ணிக்கலாம். பட் மத்தபடி பாத்தீங்கன்னா 160 170 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்றது வந்து ஒரு பிரில்லியண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும். லைக் ஒரு இந்தியன் பவுலிங் டீம் வந்து ஐபிஎல் லைனப்ல வந்து 4 பவுலர்னா 4 பேருமே பர்ஃபார்ம் பண்ணா தான் ஒரு 160 மாதிரியான ஒரு டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ண முடியும். எனக்கு அது தெரிஞ்சு இப்ப ஃபீல் இருக்கிற செட்டு பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் ஆன் ஸ்பாட்ல இருக்கணும். பட் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்தாங்க. 28க்கு 2 இருந்துச்சு, ஓகேவா? அப்போ நீ சஃப்ராஸுக்கு பதிலா தான் உர்வில் பட்டேல எடுத்துட்டு வர உள்ள. பட் இவங்க என்ன பண்ணாங்க, விக்கெட் ஏர்லியரா 2 விழுந்துருச்சு, தூபே பிரிவிஸ ஏர்லியரா பவர் பிளேக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சஃப்ராஸ் உள்ள இறக்கி விட்டாங்க. அதே ஒரு புவர் டிசிஷன் தான். ஏன்னா நீ சஃப்ராஸ் உள்ள கொண்டு வரீங்கன்னா அங்க முகேஷ் சௌத்ரி தான் போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மும்பைக்கு எதிராக. அவரை உட்கார வச்சு நீ காம்பினேஷனே உடைக்கிற. அதை நான் பின்னாடி சொல்றேன் என்ன காம்பினேஷன் பவுலிங்ல. அதுக்கு முன்னாடி சஃப்ராஸ் வந்தாரு. அவரோட திங்கிங்கே தாட் ப்ராசஸே தப்பு. அவருக்கு என்ன ரோல்னா அந்த இடத்துல பிரிவிஸ் தூபே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வெளியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் உட்கார வச்சுட்டு உள்ள இட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ரோல் என்னன்னா விக்கெட் விடாம ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணும் தான். அவர் ஃபர்ஸ்ட் வந்த பாலே பவுன்சர் போட்டதையும் டிவால் பிரிவிஸ் அடுத்த பேட்ஸ்மேனா வரும்போது ஃபர்ஸ்ட் பால் பவுன்சர் போட்டதையும் குமிஞ்சாரு, லீவ் பண்ணாரு. அதே மாதிரி லீவ் பண்ணிருக்கலாம். டக்குன்னு புல் அடிக்க போனாரு, அது அவுட் சைடு லைட்டா வெளியில போச்சு, மாட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் டக். இப்போ அவங்களுக்கு ஒரு பவுலரு ஷாட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஒரே பால்ல வந்து அவுட் ஆகிறாங்கன்னா அப்படியே டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுது. நீ பவுலிங்கும் 4 ஓவர் நீ காம்பினேஷனை மாத்தி போனா முகேஷ் சௌத்ரி ஓப்பனிங் போடுறாரு, அவரை எடுத்துட்டு நீ ஓவர்டன் மிடில் போடுறதுனால உள்ள கொண்டு வந்துட்டு அங்குள் கம்போஜுக்கு 1 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, அது மாதிரிலாம் உள்ள வருது. அதனால ரொம்ப புவர் டிசிஷன் இறக்கி விட்டது. ஒன்னு சஃப்ராஸோட தாட் ப்ராசஸ் ரொம்ப தப்பு. இது கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மிடில் ஓவர்ஸ்ல ரஷித் கான் ஒரு ஓவர் தான் ரஷித் கான் போட்டாரு, அதை 21 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கில் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, கொடுக்கல. மேபி தூபே இருந்தனால கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருக்கலாம், மேபி ருத்ராஜ் வச்சே ஓட்டி இருக்கலாம். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் அர்ஷத் கானுக்கெல்லாம் கொடுத்து நிறைய ரன் லீக் பண்ணிட்டாரு. யுவர் தாட்ஸ்? அந்த இடத்துல ரஷித் கான் 3 ஓவர் இருந்துச்சு. அவர் ஒரு லெஜண்டரி பவுலர், ஹி கேன் மேனேஜ் ஒரு 6 பால்ஸ் மேனேஜ் பண்ணி போட்டிருக்கலாம். அப்படி போட்டிருந்தா நீ டெத் ஓவர்ல வந்து அர்ஷத் கான் கொடுத்துருக்க தேவையில்லை. அந்த 20 ரன் ஓவர் கடைசியில போச்சு, அது கொடுத்துருக்க தேவையில்லை. அப்படி யோசிச்சிருக்கலாம். பட் ஐ திங்க் ஹி வில் லேர்ன், ஐ திங்க் ஸோ. ஓவராலா இந்த மேட்ச்ல 2 கீ மூமெண்ட் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கீ மூமெண்ட் அந்த சஃப்ராஸ் உள்ள இறக்கி விட்டது. நீ தேவையில்லாம உள்ள இறக்கி விட்டு அவர் அவுட் ஆனது அதுக்கு மேல ப்ரெஷர் போட்டுச்சு. அப்புறம் ஒரு பவுலரே நீ உட்கார வச்சுட்டு உள்ள கொண்டு வரது நான் நாட் குட் ஐடியான்னு சொல்றேன். நீ உனக்கு ரன்ஸ் வேணும் தான் டிஃபெண்ட் பண்ண, பட் நீ இருக்கிற பிளேயரை வச்சு ஃபர்ஸ்ட் ஓட்டு, அதுக்கப்புறம் 5 டவுன் 6 டவுன் ஆனா இறக்கி விட்டுக்கலாம். நீ ஏர்லியரா இறக்கி விட்டா அவன் தண்ட மாதிரி ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ என்ன நினைக்கிற? நான் லாஸ்டால நான் ஒரு டைம் ஆனா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க ஒரு கமெண்ட்ரி ஆர் சம்திங் லைக் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைக் இப்ப இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் வந்து எல்லாருமே வந்து எல்லா பாலும் வந்து அடிக்கிற இன்டென்ட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ டக்குன்னு அது வந்து மேட்ச் இப்போ வந்து ஒரு மேட்ச் வந்து டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட்ஸ் போகுதுன்னா அவங்களால அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆங்கரிங் பண்ணி ஆடுறதுக்கு வந்து அவங்களால முடியாது. அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த டக்குன்னு அந்த ஒரு மேட்ச் மட்டும் அவங்களால அந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி அதுவா கூட ரீசனா இருக்கலாம். நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். அட்டாகிங் போனது. நீ அந்த மாதிரி பிளேயரு அவன் அட்டாக்கிங் தான் அவனுக்கு வரும் அப்படிங்கிற இல்ல, அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் அட்டாக் ஆடி ரிஸ்க் 50 அப்படின்னா அவனை எதுக்கு இறக்கி விட்டுருக்கணும்? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடுவான்னு தெரியும்ல. நீ சொல்ற பாயிண்ட் கூட அக்செப்ட் பண்ணிட்டாலும் அது சிஎஸ்கேக்கு தெரிஞ்சாலும் அவன் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியாது, ரிஸ்கான ஷாட் தான் ஆடுறான், அவுட் ஆயிட்டா ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்கும், இன்னும் கொஞ்சம் போட்டுருவான்னு ஒரு திங்கிங் இருக்கணும்ல.
மொத்தத்துல அது ஒரு புவர் டிசிஷன் தான். ஒரு பவுலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ 5 டவுன்ல இறக்கி விடுறது வேறடா. நீ 2 விக்கெட் போயிருக்கு 28, பிரிவிஸ் இறக்கி விடு. அந்த பிரிவிஸ பத்தி நான் பேசியே ஆகணும். கண்டா வர சொல்லுங்கன்னு அவர் என்ட்ரி சாங் வேற. ஃபர்ஸ்ட் அவரை பால கண்டு அடிக்க சொல்லுங்க. ஏன்னா அவர் நோ லுக் ஷாட்லயே 3 டைம் அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா நோ லுக் ஏன்னா அது ரிஸ்கியான ஷாட்னா அது என்ன அவரோட கோ த்ரூ ஷாட்டும் நீங்க அது வந்து பிச்சும் ரோல் நிறைய பிளே பண்ணும். ஒவ்வொரு பிச்சிலும் நீ ஸ்லாட்ல தான் இருக்கும், பட் ஒரு சைடு ஹோல்ட் ஆகும் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல நீ நோ லுக் போகும்போது உனக்கு எப்ப ரிலீஸ் பண்ணும் பேட்டை எவ்வளவு தூரத்துக்கு ரிலீஸ் பண்ணும் தெரியாது. நீ பிளாட் பிச்சில் நோ லுக் போறது ஈஸி. அந்த இன்ஸ்டிக்ட்லயே உனக்கு நீ போயிருவ. அதனாலயே டாப் எஜ் ஆகி 3 டைம் அவுட் ஆனாரு. சென்னையில வந்து ரொம்பவே உள்ள விழுந்துருச்சு ஹைட். இப்போ நீ சுப்மன் கில் பிடிச்சாரு மிட் ஆஃப்ல, வேற எஸ்ஆர்ஹெச்சோட லாங் ஆஃப்ல. மும்பையோட எங்க அவுட் ஆனாரு, மும்பைலயும் லாங்ல தான் அவுட் ஆனாரு. எக்ஸாக்டா என்னன்னு தெரியல, பட் அதனாலேயே 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. யூ ஹேவ் டு லுக் இன் டு இட் தான் நினைக்கிறேன். அதவே அட்வான்டேஜா எடுத்து மும்பையோட ஃபாஸ்ட் பவுலர் அவுட் ஆனாரு, சாரி, பட் 3 டைம் இதே மாதிரி அவுட் ஆனாரு. யூ ஹேவ் டு லுக் இன் டு இட் நான் நினைக்கிறேன். ஓவராலா சிஎஸ்கே பாயிண்ட் டேபிள்ல மறுதி கீழே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சான்ஸ் இருக்குமா சிஎஸ்கேக்கு? சான்ஸ் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆர்சிபி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல இருந்து, அதாவது 2024 சீசன் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 8 மேட்ச் ஆட்ட தொடர்ந்து ஜெயிச்சுள்ள வந்தாங்க. ஸோ சான்ஸ் எனிவே பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்டது எல்லா டீம் பண்ணிருக்கு. மும்பை இப்போ 2014 அதெல்லாம் பண்ணிருக்கு. அது 8 டீம் அப்போ 10 டீம் அப்போ ஆர்சிபி பண்ணிருக்கு. பட் இந்த லைனப் வச்சு கம்பேக் கொடுக்க முடியுமா, அதான் கொஸ்டின். அவங்களோட ஆப்பனன்ட் யாராரு அடுத்த மேட்ச்? மும்பை, டிசி, எல்எஸ்ஜியோட 2, ஆர்ஆரோட 1 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 6 ஆப்பனன்ட்ஸ் இருக்காங்க. இந்த 6ல 5 ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு. 5 ஜெயிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்எஸ்ஜி அண்ட் மும்பை கூட ஓகே ஜெயிக்கிற சான்ஸ் இருக்கு. பட் மற்ற ஒரு 2 மேட்ச் பாத்தீங்கன்னா டவுட் தான். ஆனா இந்த 3 மேட்ச்மே இங்க நல்லா ரன் ரேட்ல கீழ் ஜெயிச்சா தான் வந்து கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப் ஃபைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி டீம்ல வந்து நல்லா பேட்டர்ஸ், பவுலர் அண்ட் மெயினா ஃபீல்டர்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மேபி அவங்களுக்கு ஒண்ணுமே சான்ஸ் அதிகமா இருக்கும். ஒண்ணுமில்ல, மும்பையோட எப்படி ஆடினாங்களோ எல்லா மேட்ச் அதை ஆட முடியாதுதான். பட் ஒரு காம்பினேஷன் செட் ஆனதுக்கு அப்புறம் இம்பாக்ட்னு மாத்தி உழப்பாம ட்ரை பண்ணுங்க, பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ போயிடலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் டிசி, பட் ஆர்சிபி தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் இன் த பாயிண்ட்ஸ் டேபிள். தே ஆர் ஹை சான்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங். இந்த மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கசிங் அபவுட் டாஸ் அண்ட் பிச் அனாலிசிஸ். இது டிசியோட கிரவுண்ட். போன மேட்ச் ஈவினிங் மேட்ச் 265 சேஸ் பண்ணாங்க பஞ்சாப். பட் அது டே கேம், இது நைட் மேட்ச். வாட்ஸ் யுவர் தாட்? பிச் எப்படி பிளே ஆகும்? மேபி சேசிங் தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும், அது நம்ம சொல்ல தேவையில்லை. பட் என்ன மாதிரி சர்ஃபேஸ் கொடுப்பாங்க? சர்ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சு டிசியில நடந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 200 கிட்டதான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கும். ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் இருக்கும். ஒரு 200 பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், யார் ஜெயிச்சாலும் பவுலிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆர்சிபி எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டா, சாரி ஐ மீன் சேசிங் விட்டா ஈஸியாக கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிடுறாங்க. அதனால டிசி they will chase and RCB comfortable with chase, so they will go with stick into it. Next எடுத்ததையும் டீம் கம்பேரிஷன் ஓவராலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது பேட்டிங். டாப் ஆர்டர் ஆர்சிபிக்கு விராட். பில் சால்ட் இன்ஜூரியா, போன மேட்ச் ஆட வைக்கல. இன்ஜூரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் கரண்ட் அப்டேட் என்னன்னு தெரியும். இல்ல, ஐ திங்க் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னும் 6-7 மேட்ச் இருக்கு, பிளே ஆஃப் எல்லாம் வந்தா பிளே ஆஃப் இருக்கும். அதனால பெத்தல் தான் ஸ்டிக் பண்ணுவாரு. பெத்தல், விராட், படிக்கல். இவங்களுக்கு யார் பவுலிங் போட போறாங்கன்னா ஸ்டார்க் வந்துருவாரு. மேபி ஸ்டார்க் வரலாம், ஏன்னா லுங்கிசானி இங்கிடி தெரியும் ஒரு அடி. மேபி அவர் உள்ள வரலாம், இல்லைன்னா சமீரா உள்ள வரலாம். ஸ்டார்க் ஒன்னும் ரெடியா, ஐ மீன் வந்ததே இறக்கி விடுறதுக்கு ஐ மீன் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால சமீரா உள்ள வரலாம். சமீரா,
முகேஷ் குமார், முகேஷ் மெக்ரா அண்ட் ஒன் மோர் இஸ் அக்சர் பட்டேல் உள்ள பவர் பிளேல போடுவாரு. ட்ரபிள் பண்ண முடியுமா? ஆர்சிபி பேட்டர்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வந்து ஆர்சிபி பேட்டர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும்னா, ஒரு சில விக்கெட்ஸ் போகுதுன்னா இங்க வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணி ஆடணும். ஸோ இது எங்க தெரிஞ்சுன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இங்க சேஸ் பண்றப்பவே வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் 200 சம்திங் சேஸ் பண்றப்ப. பட் ஆனா பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ்ல இருந்து ஒரு 5 விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குயிக் செஷன்லயே போய் ஒரு 2-3 ஓவர்லயே வந்து ஒரு 3 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஸோ டக்குனு மேட்ச் வந்து மாறுற மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஹையா இருந்திருந்தா மேட்ச் ரிசல்ட் கூட மாறி இருக்கும். அதுங்காட்டி ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து இப்ப பேட்டிங் ஆடுறப்ப விக்கெட்ஸ் போச்சுன்னா இங்க கொஞ்சம் ஒரு கண்டெயின் பண்ணி, ஏன்னா ஸ்டிக் எல்லாருமே வந்தோடனே கொஞ்சம் அடிக்கிற பார்ட்னர்ஷிப் இன்டென்ட்ல தான் ஸ்டிக் இருக்காங்க. பண்ண ஸோ அது பார்க்கணும். ஆஹ் நான் என்ன கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ஐ மீன் 3 பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ண முடியுமா பவுலர்னால? முகேஷ் குமார் அண்ட் அக்சர் பட்டேல், சமீரா வந்தா சமீரா ஆர் ஆவுக் நபி, ஆஹ் அபுக் நபி. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பேட்டர்ஸ் வில் ஹேண்டில் them. ஸோ நல்லா ம், ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு நானும் நம்புறேன். நினைக்கிற பவர் பிளேல ஒரு 70-80 அடிப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அவங்களோட பேட்டிங் பார்ப்போம். ராகுல் 150 அடிச்சுட்டு வராரு. 10 நிசங்கா 10வது ரன்களில் போய் கொண்டிருக்கிறார். மேபி இந்த மேட்ச் வரலாம். நிதிஷ் ராணா ஆல்சோ குட். முதல் வேணவே வேணான்னு சொல்லியிருந்தோம். பட் 2 குரூஷியல் 50, ஒரு மேட்ச் 91, லாஸ்ட் மேட்ச் அதுக்கு இந்த மேட்ச் 50. புவி, ஹேசலுட், ராசிக் சலாம் போடுவாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா டிசியோட பேட்டர்ஸ்னால? கண்டிப்பா ஹேண்டில் பண்றதுக்கு மேபி 1 விக்கெட் வந்து போகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து ஹேசல்வுட், புவனேஸ்வர் ஸ்ட்ரைக் பண்ற நிறைய சான்சஸ் இருக்கு. என்னதான் வந்து நிசங்கா வந்து ஃபார்ம்ல இல்ல, ஸோ அது ஒரு கன்சர்னா இருக்கும் டிசிக்கு என்னதான் இருந்தாலும் பவர் பிளேல. ஸோ மற்றபடி ராகுல் அண்ட் ராணா யாராவது மேனேஜ் பண்ணி சம் ரன்ஸ் பவர் பிளேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, கன்ஃபார்ம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மிடில் ஆர்டர் பேட்டில் இந்த இடத்துல தான் கேமை டிஃபைன் பண்ணக்கூடிய மேட்சப்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாம் வரும். அதுல வந்து பட்டிதர், ரஜத் பட்டிதர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அண்ட் செப்பர்ட் ஆர் குர்னால் பாண்டியா, தே ஆர் கமிங் இன் டு மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபினிஷிங். அங்க வந்து ஃபினிஷிங் மிடில் ஆர்டர் யாருன்னா ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. மில்லர், ஸ்டப்ஸ், அசிட்டோ சர்மா, அதுக்கப்புறம் ஆகுப் நபி இஃப் நீடட், ஆர் விப்ராஜ் நிகம் வராங்க. யார் ஸ்ட்ராங்கா தெரியுறா? கண்டிப்பா மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஆர்சிபின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது இங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து ஆர்சிபி வின் பண்ணி தந்திருக்காங்க. பட் டெல்லி பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து இங்க டீமுக்காக மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணி தரலன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் டெல்லி ஜெயிச்சு எல்லா மேட்சுமே போய் எடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு 180 அந்த மாதிரி இருக்கிற டார்கெட் மட்டும்தான் எங்களால சேஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு 200 மேல இருக்கிற டார்கெட் வந்து இது வரைக்கும் டிசி வந்து சேஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ டிசி சேசிங் இப்போ பண்றாங்கன்னா ஒரு 200 மேல டார்கெட் இருக்குதுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் டெல்லி ஜெயிக்கிறது. ஸோ எதனாலையும் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து மேக்ஸிமம் இந்த மேட்சுக்கும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ மேபி அது அப்படி கூட அமையலாம். சரி, ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆர்சிபி மிடில் ஆர்டர்ல அந்த ரஜத் பட்டிதார் கேம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஜிதேஷ் சர்மா ஃபார்முக்கு வரல, பட் டிம் டேவிட் லுக்கிங் குட் அண்ட் குர்னால் பாண்டியா க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. அண்ட் சப்பர்ட் ஒன்றும் வரல, பட் ஹி வில் கம் பேக் நினைக்கிறேன். பவுலிங் அட்டாக் பார்த்துடலாம். புவி, ஹேசல்வுட், குர்னால் பாண்டியா, ராசிக் சலாம் அண்ட் ஒன் மோர் சுயாஸ் சர்மா. தேர் அட்டாக் லுக்கிங் குட்னு சொல்லணும். நல்லா போட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பார் ஸ்கோருக்குள்ளேயே நிறுத்திடுறாங்க. எபோவும் போகல, ரொம்பவும் கீழே 100-150 ஆல் அவுட் பண்ணல. ஓரளவுக்கு 200 விக்கெட்னா 250 அப்படியாச்சும் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி டிசியோட போலிங், நுகிசானிங்கிடி பிக் மிஸ். போன மேட்ச் அவர்னாலே தோத்தாங்க. இருந்திருந்தா மேபி 265 ஏதோ ஒரு 2 ஓவர் நல்லா போட்டிருந்தாலே போதும். நான் ஒரு மீம் பார்த்தேன். அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆயிட்டு வந்துட்டு எத்தனை ரன்ல ஜெயிச்சோம் அப்படின்னு வந்து கேக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. 7 பால்ல பாவம். ஜெயிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு மீம் தான், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறம் அக்சர் பட்டேல், முகேஷ் மெக்ரா, ஆகுப் நபி அண்ட் சமீரா வந்தா சமீரா. விச் பவுலிங் அட்டாக் லுக்கிங் குட்? ஐ திங்க் ஆர்சிபி நினைக்கிறேன். யுவர் தாட்ஸ்?
எனக்கு தெரிஞ்சு லுங்கி இங்கிடின்னு போன மேட்ச் இல்லைன்னாலும் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். லைக் ஃபீல்டிங் மட்டும் கேச்சஸ் பிடிச்சிருந்தாவே மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ ஃபீல்டிங் பேட்டிங் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ் தான் சிம்பிளா சொல்லணும். ஸோ அந்த அன்னைக்கு மற்றபடி ஃபுல்லாமே அப்படிதான். பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படிதான். நைட் மேட்சும் நேற்று 2 விட்டாங்க. மேட்சுமே அபிஷேக் சர்மா கூப்பிட்டாங்க, வைபவ் சூரியவன்சிக்கு விடுறாங்க. ஸோ கேச்சஸ் தான் முக்கியமா. ஃபீல்டிங் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங்கோட இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆமா, அது நான் சொல்லியே ஆகணும். ஏன் நான் ஆன்சர் கொடுக்குறேன். நீ வந்து ஷார்ட் பால் போடுறடா, நீ ஷார்ட் பாலே போட்டாலும் அது ஃபீல்டர் கைக்கு போய் புடிச்சாதான் விக்கெட்டு. நீ பவுலிங்ல மிஸ்டேக் பண்ணா கூட பிரச்சனை இல்லை. பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணி கைக்கு போறக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபீல்டர் மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த இடத்துல விக்கெட்டே வராது. நீங்க சொல்லுவீங்க எல்பிடபிள்யூ போல்ட்னு, அதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லா பேட்ஸ்மேனும் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேக்சிமம் பாலை ஹிட் பண்ணிடுவாங்க. அதை புடிச்சு போடுறது நம்ம கையில இருக்கு. 90% ஆஃப் த விக்கெட் அப்படிதான் போகும். எல்பிடபிள்யூ இதெல்லாம் வந்து 20-30% ரேர் இப்பெல்லாம். அது T20ல ஸ்டோக் வச்சு ஆடும்போது அப்ப வேணா போலாம். பட் இப்பெல்லாம் அட்டாக்கிங் பண்ணும்போது லாங்ல ஸ்லிப் இது மிட் ஆஃப்ல மேக்ஸிமம் போகும். த கேச்சஸ் வின் மேட்சஸ். பவுலர் cannot define win, கேன் டிஃபைன், பட் ஃபீல்டிங் அதை விட தேவைன்னு நான் சொல்ல வரேன். லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ வித் ப்ரெடிக்ஷன் டைம். யாரு வந்து பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பா? ஐ எம் பேக்கிங் அப் KL ராகுல். மறுபடியும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன். என்னோட பிக்கிங் பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஃபேவரட்ஸா இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஆர்சிபியில வந்து யார் பிக் பண்றேன்னா பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் கண்டிப்பா ரஜத் படிதாரா இருப்பாரு. ஸோ போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பவுலர் ஐ எம் பேக்கிங் அப் முகேஷ் மெக்ராவும் சொல்ல முடியாது. ஐ திங்க் புவனேஸ்வர் குமார். நீ யார சொல்ற? குணால் பாண்டியாவா இருக்கலாம். குணால் பாண்டியா நல்லா அடி வாங்குவான் பாரு. சரி, ஓகே. யாரு ஜெயிப்பா இந்த மேட்ச்ல? டிசியா ஆர்சிபியா? ரிவெஞ்ச் எடுப்பாங்களா ஆர்சிபி? கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆர்சிபிக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி வந்து பவுல், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் ஆடுறாங்கன்னா ஒரு 200க்கு மேல கண்டிப்பா ஒரு ஸ்கோர் போட்டாங்கன்னா ஆர்சிபி கண்டிப்பா வந்து அந்த ரன்னை கண்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியும். அதே மாதிரி சேசிங்ல வந்து எவ்வளவுதான் டார்கெட் இருந்தாலும் ஆர்சிபி பேட்டர்ஸ்னால அதை வந்து அடிக்க முடியும். ஸோ நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பொறுத்துதான். ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஆர்சிபி 200க்கு மேலேனா கண்டிப்பா வின்னு. ஸோ சேசிங்னா மோஸ்ட்லி ஆர்சிபி வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு தான். சரி, ஓகே. லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.